திங்கக்கிழமை மதுரை திருப்பரங்குன்றத்தில் பார்த்துக்கோங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. திருச்செந்தூர் அடுத்து திருப்பரங்குன்றத்தில் இப்போ 2ஆம் படை விழா நடந்திருக்கிறது. நாம பார்த்துக்கோங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து விளக்கேற்றி நல்லா முருகனுக்கு பால் அந்த வாழைப்பழம்லாம் வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அழகாக என் வேண்டுதலையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நான் சாணி மல்லிகை தாங்க கோலம் போடுவேன் இந்த இடத்துல எப்போயுமே. ரொம்பவே திருப்தியாக இருக்கும். மாமாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி டீ பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்றதை அடுத்ததில் காட்டுறேன். நான் இன்னைக்கு கோழிக்கு காலையில் எனக்கு இற கொடுக்குறதுனாலே ரொம்ப பிடிக்கும். மாமா பார்த்துக்கோங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு கொடுத்துட்டு நான் அப்படியே சரி வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என்னோடய வேலையை போய் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க இந்த தலைவி வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தோப்புக்குள்ளே. நான் என்ன பண்ணேன் பார்த்துக்கோங்கன்னா இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை அதைத்தான் பறித்து சரி அந்த ஜூஸை வந்து அப்படியே உள்ளே இறக்குனா கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது. கர்ப்பப்பையிலேருந்து முடிக்கி வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஹீமோக்ளோபின் நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு இதை பார்த்தா கோடைக்கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாற்றே அப்படிதான் இருந்துச்சு. அந்த சூரியனை பார்க்குறப்போ அப்படியே காலை கதிர்வீச்சுகள் அப்படியே கண்ணை பறிச்சிச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து தக்காளியும் இல்லாமல் சாம்பாரும் இல்லாமல் ஒரு குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். இன்றைக்கிட்டே இவ்வளோதான்.